உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்குரைஞர் மோகன்ராஜ் அவர்கள் நேரிலே வந்து எனக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் சென்னையில் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து அழைப்பு விடுத்தபோது ஏற்கனவே இந்த நாளில் நான் ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள் இருந்தும் அவற்றை தள்ளி வைத்து கட்டாயம் மேல்புறம் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். அதன்படி உங்கள் முன்னால் நிற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமனை பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறேன். அப்போதைய நாளிலிருந்தே தோழர்கள் மேல்புறத்திலும் நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அவ்வப்போது சொல்லுவதுண்டு. அந்த வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிட்டியிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். 2013ஆம் ஆண்டிலிருந்து மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ ஐக்கியம் என்கிற இந்த அமைப்பு உருவாகி 5 பேர் ஒன்று கூடி உருவாக்கிய அமைப்பு ஒரு சிறு விதையாக விழுந்து இன்றைக்கு ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை காணொளியின் மூலம் கண்டு மகிழ்ந்தோம். எண்ணற்ற பல ஆளுமைகளை அழைத்து வந்து இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிற மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ ஐக்கியம் என்கிற இந்த அமைப்பின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த காணொளியில் இந்த ஐக்கியம் குறித்து அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள், விவரித்த செய்திகள் நம் நெஞ்சை தொடுவதாக இருந்தன. இது வெறும் அமைப்பு அல்ல, இது சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம், மக்கள் ஒற்றுமைக்கான ஒரு சாட்சியம், மத நல்லிணக்கத்தை பேணுகிற ஒரு பேர் இயக்கம், சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்துகிற ஒரு அமைப்பு என்பதையெல்லாம் அந்த காணொளியில் அவர்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக கூறியதை நாம் கேட்டோம். கிறிஸ்தவம் என்பதே சகோதரத்துவம் என்றுதான் பொருள். கிறிஸ்தவம் என்பதே நல்லிணக்கம் என்றுதான் பொருள். கிறிஸ்தவம் என்பதே மானுட ஒற்றுமை என்றுதான் பொருள். கிறிஸ்தவம் என்பதே மனித நேயம் என்றுதான் பொருள். உலகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற மாண்பு வளர்ந்திருக்கிறது என்றால், ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் மாண்பு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு கிறிஸ்தவத்தின் பங்களிப்பு தான் பெரும் பங்களிப்பாகும். இது வெறும் மதம் அல்ல. கிறிஸ்தவம் எந்த இடத்திலும் எவர் மீதும் வெறுப்பை உமிழ்ந்ததில்லை, யாரையும் தாழ்த்தி பேசியதில்லை, குறைத்து மதிப்பிட்டதில்லை. உலகம் முழுவதும் அன்பை பரப்ப வேண்டும், நேசத்தை வளர்க்க வேண்டும், அதன் மூலம் சகோதரத்துவத்தை
மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சான கோட்பாடு. இயேசு பெருமானை 2000 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த மனித குலம் அவரை நெஞ்சில் ஏந்தி போற்றுகிறது என்று சொன்னால், அவரை நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு அவரை பின்பற்றுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அவர் மறைந்து 2025 ஆண்டுகள் ஆகின்றன. இரண்டாயிரம் ஆண்டுகள். அவர் பிறந்ததிலிருந்து தான் உலகம் காலத்தையே கணக்கீடு செய்கிறது. 33 ஆண்டுகள் தான் மொத்தம் வாழ்ந்தார். அதிலும் 3 ஆண்டுகள் தான் அவர் மக்களுக்கு நற்செய்திகளை போதித்தார். அன்றைய ஆட்சியாளர்கள், யார் இந்த இளைஞன், எளிய மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறான் என்று அச்சப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். அந்த காலத்தில் மரண தண்டனையை ஆட்சியாளர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்றால், சிலுவையில் அறைந்துதான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இயேசு பெருமானுக்கு மட்டுமல்ல, யாருக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சிலுவையில் அறைந்து பொதுவெளியில் அப்படியே விட்டு விடுவார்கள், கட்டி தொங்க விடுவார்கள். இரத்தம் சிந்தி துடிதுடித்து எறும்பு மொய்த்து கழுகு போன்ற பறவைகள் வந்து கொத்தி தின்ன மெல்ல மெல்ல உயிர் பிரியும். தமிழகத்தில் கழுவேற்றுதல் என்கிற ஒரு மரண தண்டனை முறை இருந்தது. அது இன்னும் கொடூரமானது. யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறதோ அந்த நபரை பிடித்து வந்து கால்களை அகற்றி ஏற்கனவே நட்டு வைத்திருக்கிற கழுமரத்திலே ஆசனவாயின் வழியாக அது கிழித்து செல்லும்படி அந்த கழுமரத்திலே உட்கார வைப்பார்கள். அது எண்ணெய் தடவி வழுவழுப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஆசனவாய் வழியாக அந்த கழுமரத்தின் கூர்மை பகுதி குடலை கிழித்து கொண்டு நெஞ்சாங்குலையையும் கிழித்து கொண்டு கழுத்து வழியாகவோ அல்லது மண்டை வழியாகவோ அது வெளியே வந்து நிற்கும். அப்படியே அவன் பதைத்து துடித்து உயிரிழக்க நேரிடும். பறவைகள் வந்து அந்த உடலை கொத்தி தின்னும். இப்படி ஒரு மரண தண்டனை முறை இருந்தது. கல்லால் அடித்து கொள்ளும் மரண தண்டனை முறை இருந்தது. கொடுவாளை கொண்டு கழுத்தை தலையை சீவுகிற மரண தண்டனை முறை இருந்தது. அதைப்போல சிலுவையில் அறைவது என்பது மரண தண்டனையை நிறைவேற்றுகிற ஒரு முறை. இயேசு பெருமான் 33 வயது இளைஞர், எந்த குற்றமும் இழைத்த ஒரு குற்றவாளி அல்லவர். திருட்டு குற்றமோ கொள்ளை குற்றமோ போதைப் பொருள் பயன்படுத்திய அல்லது விற்பனை செய்த குற்றமோ மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கான எந்த குற்றத்தையும் அவர் செய்யவில்லை. என்ன செய்தார்? ஆட்சியாளர்களின் அவலங்களை அம்பலப்படுத்தும் வகையிலும் நம்மை போன்ற ஏழை எளிய உழைக்கிற மக்களை விழிப்புறச் செய்யக்கூடிய வகையிலும் கருத்துக்களை சொன்னார்.
அன்புதான் மானுடத்தின் அடிநாதம் என்பதை எடுத்துச் சொன்னார். மனிதகுலம் அமைதியாக வாழ வேண்டுமானால், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால், போரில்லாத உலகம் இருக்க வேண்டுமானால், உலக அமைதி நிலவ வேண்டுமானால், மனிதனுக்கு முக்கியமான தேவை அன்பு செலுத்துதல். ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அந்த உயரிய மாண்பு தேவை என்று சொன்னார். யாரையும் அவர் வெறுக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. அவன் சாதியால் தாழ்ந்தவன், குலத்தால் தாழ்ந்தவன், தொழிலால் தாழ்ந்தவன், மொழியால் தாழ்ந்தவன், இனத்தால் தாழ்ந்தவன், நம்மோடு அவனுக்கு எந்த நட்பும் இல்லை, நம்முடைய பகை என்று எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் எந்த ஒரு இனத்திற்கு எதிராகவும் இயேசு பெருமான் வெறுப்பு அரசியலை விதைக்கவில்லை. அவர் போதித்தது ஒன்றே ஒன்றுதான், அன்பு 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 என்பதுதான். எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் பிரதர் அண்ட் சிஸ்டர் என்கிற சொல்லாடல் உலகம் முழுவதும் புழக்கத்தில் இருக்கிறது. மேடை ஏறியதும் ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடியவர்கள் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லுகிற அந்த முறை, அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு முறை. நம்முடைய சமூக கட்டமைப்பில் அண்ணன் தம்பி என்று சொன்னால், நீ யார் என்னை அண்ணன் என்று சொல்ல, உன் சாதி என்ன மதம் என்ன என்று கேட்கிற ஒரு வழக்கத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். அவ்வளவு இலகுவாக இந்த சமூகத்தில், நாம் வாழும் சமூகத்தில் அண்ணன் தம்பி உறவை கொண்டாட முடியாது. அரசியலுக்காக மேடையில் அண்ணன் தம்பி என்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் சமூக தளத்தில் அண்ணன் தம்பி உறவாட முடியாது. ஒரே சாதிக்குள்ளே தான் அந்த அண்ணன் தம்பி உறவை பேச முடியும். சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம் இங்கே அண்ணன் தம்பி என்று அழைக்க முடியாது. ஆனால் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் யாராயிருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த இனக்குழுவை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும், அவன் என் சகோதரன் என்று சொல்லுகிற அந்த கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்தது கிறிஸ்தவம். அதுதான் சகோதரத்துவம் என்று நாம் சொல்லுகிற ஒன்றாகும். யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்கள் உடனே அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று விரும்பி அவர்களை தேடிச் சென்று மருத்துவமனையில் கிடந்தால் கூட அவர்களின் தலைமாட்டில் அமர்ந்து பைபிளை விரித்து வைத்து வசனங்களை எடுத்து படித்து நெக்குருக நெஞ்சுருக ஜெபம் செய்கிற ஒரு பண்பாடு. இவர்கள் இந்த நோயிலிருந்து மீண்டு வர வேண்டும், விரைந்து குணமாக வேண்டும், கர்த்தர் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முகம் தெரியாத ஒருவனுக்கும் ஜெபம் செய்கிற பண்பாடு தான் கிறிஸ்தவ பண்பாடு. அதுதான் சகோதரத்துவத்தின் உச்சம். யாராயிருந்தாலும் சந்தித்தவுடன் கை கலப்பது, கையை பிடித்து குலுக்குவது, டச்சபிள். மனிதனுக்கு மனிதன், ஒருவனுக்கு ஒருவன் சந்தித்து கொள்ளுகிற போது கையை பிடித்து குலுக்குவது என்பது ஒரு பண்பாடு. அது ஏன் என்றால், நீயும் நானும் சமம் என்று சொல்லுகிற அந்த சமத்துவ பண்பாடு. ஒருவன் நீதிபதியாக இருக்கலாம், ஒருவன் துணைவேந்தராக இருக்கலாம், ஒருவன் பேராசிரியராக இருக்கலாம், ஒருவன் அமைச்சராக இருக்கலாம், ஒருவன் முதலமைச்சராக இருக்கலாம்,
ஒருவன் பிரதமராக இருக்கலாம், எந்த உயர்ந்த பீடத்தில் இருந்தாலும் அவன் இன்னொரு மனிதனை பார்க்கிற போது உடனே கையை குலுக்கி முகமன் விசாரிப்பது, நலம் விசாரிப்பது, இந்த கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்பியது கிறிஸ்தவம். கை குலுக்கி கொள்வது என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு சமத்துவத்தின் வெளிப்பாடு, சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு. ஆனால் நம்முடைய சமூக கட்டமைப்பில் தொட்டாலே தீட்டு, கண்டாலே தீட்டு, நெருங்கினாலே தீட்டு, தொட்டால் தீ. அவர் பிறந்தது யூத குலம்தான். அவர் பிறக்கும்போது ஒரு யூதராகத்தான் பிறந்தார். அந்த காலத்தில் அந்த யூத சமூகத்தில் உயர்வு தாழ்வு இருந்தது. பல்வேறு சமூக குழுக்கள் இருந்தன. கீழானவர்கள் மேலானவர்கள் என்கிற பாகுபாடும் இருந்தது. ஆனால் அந்த பாகுபாட்டுக்கு எதிரான குரல் ஒலித்தது. அதுதான் இயேசு பெருமானின் குரல். அதுதான் முதல் குரல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு சமத்துவ குரல் இந்த மண்ணுலகில் ஒலித்தது என்று சொன்னால் அது இயேசு பெருமானின் குரல் தான். $2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய மண்ணிலும் அப்படி ஒரு குரல் ஒலித்தது. அது பகவான் புத்தரின் குரல், கௌதம புத்தரின் குரல். இவர்களெல்லாம் ஒரே வரிசையை சார்ந்தவர்கள். கௌதம புத்தர், இயேசு பெருமான், நபிகள் நாயகம். இயேசு பெருமானின் சமகாலத்தில் தமிழ் மண்ணிலே தோன்றிய ஐயன் திருவள்ளுவன், ஔவை பாட்டி, இவர்களெல்லாம் சகோதரத்துவத்தின் குரலை எதிரொலித்தார்கள், சமத்துவத்தின் குரலை ஒலித்தார்கள். இயேசு பெருமான் ஆண்டவரின் பிள்ளை, கர்த்தரின் பிள்ளை என்று நாம் அவரை ஆண்டவராக ஏற்று அவரை எண்ணி ஜெபம் செய்வதன் மூலம் நம்முடைய துன்பங்கள் விலகும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை ஏற்புடையதுதான். ஆனால் அவர் எதற்காக பிறந்தார், ஏன் 33 வயதில் மரித்தார், யாருக்காக மரித்தார், எந்த பின்னணியில் அவர் மரிக்க நேர்ந்தது என்கிற வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. அம்பேத்கரின் மாணவனாக, பெரியாரின் மாணவனாக நான் இயேசு பெருமானை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு அம்பேத்கராகத்தான் பார்க்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு பெரியாராகத்தான் பார்க்கிறேன். அல்லது அப்படியே திருப்பி போட்டால் நம்முடைய காலத்தில் தோன்றிய, மராட்டிய மண்ணில் தோன்றிய அம்பேத்கர் ஒரு இயேசு பெருமானாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழ் மண்ணில் தோன்றிய பெரியாரை ஒரு நபிகள் நாயகமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் ஆண்டவரின் பிள்ளை, அவரும் இவரும் ஒன்றா என்று நாம் ஒப்பீடு செய்துவிடக்கூடாது. இயேசு பெருமானின் சிந்தனையும், இயேசு பெருமானின் நோக்கமும், இயேசு பெருமானின் குரலும், இயேசு பெருமானின் போராட்டங்களும் விளிம்பு நிலை மக்களுக்கானதுதான், எளிய மக்களுக்கானதுதான், அதிகாரமற்ற மக்களுக்கானதுதான். பேச முடியாதவர்கள் பேசினார்கள் என்றால் என்ன பொருள்? ஆன்மீக பார்வையில் அதற்கு வேறு பொருளாக இருக்கலாம். ஆனால் அரசியல் பார்வையில் பேச வலுவில்லாதவர்கள் இயேசு பெருமானால் பேசுகிற துணிச்சலை பெற்றார்கள் என்று பொருள்.
எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைன்னு வந்த பிறகு எதிர்த்து கேள்வி கேட்குறான். அதுக்கு முன்னாடி வரையிலும் அவன் பேச முடியாதவனாக இருந்தான். இப்போது அவன் பேசுகிறான். இயேசு பெருமான் இந்த மண்ணில் தோன்றிய பிறகு நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், பார்க்க முடியாதவர்கள் பார்த்தார்கள் என்றால், இன்றைக்கும் பல பேருக்கு 2 கண்களும் அழகாக இருக்கின்றன, நல்ல பார்வை உள்ள கண்களாக இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு இந்த சமூகத்தை பார்க்க முடியாது, அரசியலை பார்க்க முடியாது, அரசியலில் நடக்கிற சூது சூழ்ச்சிகளை பார்க்க முடியாது, அவர்களின் உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை உணர முடியாது. ஆகவே கண்ணிருந்தும் பார்வை இல்லை என்றுதான் பொருள். கண்கள் இருந்தும் பார்வை இல்லை. நான் எத்தகைய சமூகத்தில் வாழ்கிறேன் என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் முன்னால் வந்து நிற்கிற தலைவன் எத்தகைய பின்னணி உள்ளவன் என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அவன் பேசுவதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு அதை பார்க்கிற வலிமை இல்லை என்கிற போது 2 கண்கள் இருந்தும் நான் பார்வை இல்லாதவன் என்றுதான் பொருள். கல்வி கற்பதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்கிறோமே, அதற்கு என்ன பொருள்? எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. பொருளாதாரம் தேடுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்றால், பொருளாதாரத்தை தேடுவதற்கு, தொழிலை தேடுவதற்கு இன்றைக்கு அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களால் முடிகிறது. அவருக்கு அந்த தொழில் தளத்திலே தெரிகிற பார்வை எனக்கு தெரியவில்லை. எனவே அவருடைய கண்களுக்கு அது தெரிகிறது, என்னுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை என்றுதான் பொருள். என்னால் அவரை போல ஒரு தொழிலதிபராக வர முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு அந்த பார்வை இல்லை என்று பொருள். விழிகள் இருந்தும் எனக்கு அந்த பார்வை இல்லை. அந்த பொருளில்தான் இயேசு பெருமான் வந்த பிறகுதான் பார்க்க முடியாதவர்கள் பார்த்தார்கள். நாடு என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, ஆளும் வர்க்கம் என்றால் என்ன, ஆட்சியாளர்கள் யார், ஆட்சியாளர்களின் பின்னணி என்ன, ஏன் நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நாம் இன்னும் வறுமையில் வாடுகிறோம், ஏன் துன்பம் துயரங்களில் இன்னும் உழலுகிறோம் என்பதை எப்போது பார்க்க முடிந்ததென்றால் இயேசு பெருமான் பேசிய பிறகுதான், அவருடைய போதனைகளுக்கு பிறகுதான் பார்க்க முடிந்தது. வெறும் 3 ஆண்டு கால போதனை வியப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது கிறிஸ்தவம். 90 வயது வரையில் வாழக்கூடிய ஒரு தலைவனால் கூட ஒரு இயக்கத்தை அவன் மறைவுக்கு பிறகு வாழ வைக்க முடியாது. தலைவன் போனால் முடிந்தது கதை. அதன் பிறகு அந்த இயக்கம் எழுந்திருக்காது. ஆனால் இயேசு பெருமான் 12 சீடர்களை மட்டும் தேர்வு செய்கிறார். அதிலும் ஒருவர் எதிராக போய்விடுகிறார். 11 சீடர்கள். அந்த யூதாசுக்கு பிறகு மறுபடி ஒருவரை உடனே தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 12 சீடர்கள் உலகம் முழுவதும் போய் இயேசு பெருமான் பேசியதை, போதித்ததை பரப்பி மக்களை அமைப்பாக திரட்டி அவருடைய போதனைகளை வேதமாக தொகுத்து உலக மானுடத்திற்கு வழங்கி இன்றைக்கு உலகத்தில் 200 நாடுகளுக்கு மேல் கிறிஸ்தவ நாடுகள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தையே கிறிஸ்தவமயமாக்கி இருக்கிறார்கள். இயேசு பெருமானின் பெயர் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் மறைந்து பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபிகள் நாயகமும் தோன்றுகிறார். அதே கருத்துக்கள் தான், அதே சகோதரத்துவம் தான், அதே சமத்துவம் தான். ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த மகான்கள் தோன்றுகிறார்கள்? கௌதம புத்தர் என்ற ஒரு மாமனிதர் போதாதா உலக மானுடத்தை முறைப்படுத்த, நெறிப்படுத்த, வழிநடத்த? போதாது என்பதனால்தான் அடுத்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பெருமான் தோன்றினார். போதாது என்பதனால்தான் அதற்கடுத்து பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் தோன்றினார். போதாது என்பதனால்தான் நம் காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தோன்றியிருக்கிறார்கள்.
மானுடம் செழிப்பதற்கு, சகோதரத்துவம் வளருவதற்கு இன்னும் இது போன்ற பல மாமனிதர்கள் இந்த மனித குலத்தில் தோன்ற வேண்டி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இதுவரையில் 1,25,000 நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்று. மோசஸ், அவர்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம், இது போன்ற கணக்கை பார்த்தால் 1,25,000 இறை தூதர்கள் இந்த மண்ணுலகில் தோன்றியிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் தோன்றி அவர்கள் நற்செய்திகளை மக்களுக்கு சொல்லி அதன் மூலம் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு உலகம்தான் இன்றைக்கு நாம் காணுகிற உலகம். ஆனாலும் இந்த காலத்திலும் இன்னும் மதத்தின் பெயரால் வன்முறைகள் வெடிக்கின்றன, உலகப் போர்கள் நடக்கின்றன, அணுகுண்டு வீச்சுகள் நடக்கின்றன. ஜப்பான் அணுகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கும் பல நாடுகள் அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கின்றன. ஐன்ஸ்டீன் வேதனைப்பட்டதாக சொல்வார்கள், நான் இந்த மானுடம் அழிவதற்கு, உலகம் அழிவதற்கு காரணமாக இருந்து விடுவேனோ, என்னுடைய கண்டுபிடிப்பு அதற்கு வழிவகுத்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், கவலைப்படுகிறேன் என்று அவர் கவலைப்பட்டதாக சொல்லுவார்கள். அவரும் ஒரு யூதர்தான். இயேசு பெருமான் தோன்றிய குலத்தை சார்ந்தவர்தான். இத்தனை மாமனிதர்கள் தோன்றி அன்பை போதித்து, நேசத்தை, மனித நேயத்தை போதித்து, சகோதரத்துவத்தை போதித்து பரப்பியும் கூட இன்னும் இங்கே வன்முறைகள் நீடிக்கின்றன. சகோதரத்துவம் மறுதலிக்கப்படுகிறது, உழைப்பு சுரண்டப்படுகிறது, எளிய மக்கள் இன்னும் வறுமையிலே உழலும் நிலை நீடிக்கிறது. இவற்றையெல்லாம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்தவம் மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. இயேசு பெருமானின் போதனைகள் உலக மொழிகள் முழுவதும் இன்றைக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. நாடு விட்டு நாடு சென்று மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளத்தை அது வளர்த்தெடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பாதிரியார் இந்தியாவிலே ஒடிசா மாநிலத்திற்கு வந்து அங்கே தங்கியிருந்து, குடும்பத்தோடு தங்கியிருந்து தொழுநோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்தார்கள். அன்னை தெரசாவை பின்பற்றி அவர்கள் பிறந்த மண்ணிலேயே அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், உற்றார் உறவினர்களோடு வாழ்ந்திருக்க முடியும். அங்கேயே ஒரு தேவாலயத்தில் ஜெபம் செய்து கொண்டு இயேசு பெருமானின் போதனைகளை, பைபிளை படித்து கொண்டு வாழ்வை கடந்திருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவம் எப்படி மனிதர்களை வளர்க்கிறது என்று பாருங்கள். சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய தொண்டுள்ளத்தை வளர்க்கிறது. பெற்ற தாயாக இருந்தாலும் தொழுநோய்க்கு ஆளாகிற போது நாம் முகம் சுளிக்கிறோம், வெறுக்கிறோம், வீட்டுக்கு வெளியே வைக்கிறோம். அவர்கள் பயன்படுத்திய உடைகளை தொடுவதில்லை, பாத்திரங்களை தொடுவதில்லை, அந்நியப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். இதுதான் மனித இயல்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனித இயல்புகளில் இருந்து மாற்றி தொழுநோய்க்கு ஆட்படக்கூடியவர்களை மனிதர்களாய் நேசிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த மாண்பை கற்றுத்தருவது எது என்றால் கிறிஸ்தவம் கற்றுத்தருகிறது. நாடு விட்டு நாடு வந்து தொழுநோய்க்கு ஆளானவர்களை தொட்டு, அவர்கள் கண்களில் வடிகிற பீளையை துடைத்து, கைகளில் வடிகிற அந்த நுழைநீரை துடைத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை தேற்றிவிட்டு, அவர்களுக்கு இயேசு பெருமான் என்கிற கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிற, நம்பிக்கை ஊட்டுகிற, சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிற தொண்டுள்ளத்தை வளர்த்தெடுத்திருப்பதுதான் கிறிஸ்தவம். கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின் என்று, கிரஹாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட், இந்த ஃபாதர் பெயர்,
இந்த அருட்தந்தையினுடைய பெயர். அவர் ஆஸ்திரேலிய மண்ணை சார்ந்தவர். ஆனால் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் பயணம் செய்த காரிலேயே வைத்து உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், என்ன செய்யலாம் இந்த குற்றவாளிகளை என்றபோது, அவர்களை மன்னித்து விடுங்கள், எந்த தண்டனையும் தர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உயரிய மாண்பை அந்த அருட்தந்தையின் மனைவிக்கு எது தந்தது என்றால் கிறிஸ்தவம் தந்தது. ஆதிக்க வெறியர்கள் இயேசு பெருமானை பிடித்து, அதாவது கைது செய்து, சிலுவையில் அறைந்து, தலையில் முள்கிரீடம் வைத்து, சாட்டையால் அடித்து வீதியிலே இழுத்து வந்த போதும் கூட இயேசு பெருமான் அந்த நேரத்தில் ஆத்திரப்படவில்லை, பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கவில்லை. தன்னை பின்பற்றக்கூடியவர்களை தூண்டிவிட்டு, என்னை காப்பாற்றுங்கள், இந்த கொடியவர்களை தாக்குங்கள் என்று சொல்லவில்லை. அந்த நேரத்திலும் அவர் இறைவனிடத்திலே வேண்டியது, இவர்கள் ஏதும் அறியாதவர்கள், என்ன பாவம் செய்கிறோம் என்பதை அறியாமல் இப்படி பிழை செய்கிறார்கள், இறைவா இவர்களை மன்னியுங்கள் என்றுதான் இயேசு பெருமான் சொல்லுகிறார். தன்னை தாக்கக்கூடியவர்களை, கொலை செய்ய அந்த தண்டனையை வழங்கக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று இயேசு பெருமான் சொல்லவில்லை. அந்த நேரத்திலும் இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களை மன்னிக்க வேண்டும் இறைவா என்றுதான் கோருகிறார். இதுதான் மானுடத்திற்கு இயேசு பெருமான் சொல்லுகிற செய்தி. யார் உனக்கு தீங்கிழைத்தாலும் அவனுக்கு நீங்கள் அவனை பழிவாங்க வேண்டும் என்று துடிப்பது உன்னுடைய நலத்தை, உன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும், உன் குடும்ப நலத்தை பாதிக்கும், உன் சமூக நலத்தை பாதிக்கும். அவனை இறைவனிடம் பாரம் போட்டு மன்னித்து விடுங்கள். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், பழிக்கு பழி வாங்குவது எந்த வகையிலும் தீர்வாகாது. மன்னிப்பது என்பது உயரிய மாண்பு. மனிதகுலம் மேம்படும், சகோதரத்துவம் செழிக்கும், உலக அமைதி உருவாகும். எனவே இயேசு பெருமானை அவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவருடைய போதனைகளை நாம் உள்வாங்குவதற்கு அடுத்த தலைமுறையை தயாராக்குகிறோம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இளம் தலைமுறையினரை தயாராக்குகிறோம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி காலத்தில் ஆளுக்கு ஒரு தேதியில் இயேசு பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உண்மையான பிறந்த நாள் எதுவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர்கள், ரோம பேரரசர் கான்ஸ்டைன்டைன் காலத்தில் கிபி 336 முதலாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அவர் மறைந்து 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய பிறந்தநாள் விழா ஒரு அரசால் கொண்டாடப்பட்டது என்று அறிய வருகிறோம். மார்ச் 25 சில நாடுகளில் கொண்டாடி இருக்கிறார்கள், ஜூலையிலே கொண்டாடி இருக்கிறார்கள், ஆகஸ்டிலே கொண்டாடி இருக்கிறார்கள். கடைசியில் எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்த ஒரு நாள், நன்னாள், அதுதான் டிசம்பர் 25. உலகம் முழுவதும் அந்த நாளில் இயேசு பெருமானை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும், அந்த பாலகன் இந்த மண்ணில் அவதரித்த நாள் என்று கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாக நாம் அறிய வருகிறோம். நம்மை மீட்க வந்தவர், நம்மை காக்க வந்தவர், அவர் ஒரு மீட்பர். நமக்காக மரித்தவர். அவரை நினைவு கூர்ந்து அவர் போதித்த அன்பை பரப்புவோம், அவர் போதித்த மாந்தநேயத்தை பரப்புவோம், அவர் போதித்த சகோதரத்துவத்தை மேம்படுத்துவோம். அடிகளார் சொன்னதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிறித்தவ பெருங்குடி மக்கள் இந்த மண்ணில்
சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது தவறு. அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்படி சொன்னால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, நான் பொங்கி எழுவேன் என்றெல்லாம் சொன்னார். அப்படி அவர் சொன்னதற்கு காரணம், இந்து வேறு கிறிஸ்தவர் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நாம் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இங்கே வாழுகிறோம். எனவே பெரும்பான்மைதான் நாம் அனைவரும் என்று பொருள். நாம் அனைவரும் ஒரே அடுக்கில் இருப்பவர்கள்தான் என்கிற போது இதில் ஏது பெரும்பான்மை ஏது சிறுபான்மை, அந்த பாகுபாடே கூடாது என்று சொல்கிறவர் ஐயா சாமி தோப்படிகளார் அப்படித்தான் இங்கே பதிவு செய்தார். அந்த கருத்தில் நான் உடன்படுகிறேன். ஆனாலும் நடைமுறையில் மத அடிப்படையில் பெரும்பான்மைவாதம் அரசியல் களத்தில் கூர்மைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே வாழும் ஒரு அவலம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அந்த சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் ஆங்காங்கே தோன்றுகின்றன. வாக்குகளுக்காக அல்ல, மதத்தின் பெயரால் அல்லது மொழியின் பெயரால் சிறுபான்மையினராக இருப்பவர்கள் அச்சத்தோடு வாழக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், வழிபாட்டு முறையை தம் விருப்பம் போல் தேர்வு செய்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். எனக்கு ஒரு வழிபாடு மீது நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு இன்னொரு வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழிபாடுகளை வைத்து பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரித்து அடிப்படையான ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயகம். அதுதான் உயர்ந்தது, மேன்மையானது. என்னுடைய அண்ணன் தம்பிதான், அவன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், விசுவாசம் கொண்டிருக்கிறான், அவன் பைபிளை படிக்கிறான், அவன் சகோதரத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறான். அதனால் அவன் எப்படி இன்னொருவனாகிவிட முடியும், அந்நியனாகிவிட முடியும்? அதனால் அவன் எப்படி சிறுபான்மை என்கிற எண்ணிக்கைக்குள்ளே அவன் முடங்கிவிட முடியும்? அந்த பார்வை கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எது ஜனநாயகம் என்கிற போது அவர் சொல்ல முனைந்தது, சொன்னது என்னவென்றால், பெரும்பான்மை அடிப்படையிலே அதிகாரத்தை கைப்பற்றுவதல்ல ஜனநாயகம், சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதுதான் ஜனநாயகம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நிலை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்னவாக இருக்கிறது? ஒரு பாதுகாப்பற்ற நிலை, எப்போதும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு அவலம். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே தர்காவில் கொடியேற்றப் போகிறார்கள். திடுமென ஒரு கும்பல் திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கொடியேற்றக்கூடாது என்கிறது. அது பெரும்பான்மைவாதம் பேசுகிற அரசியல் சார்ந்த கும்பல். ஆக சிறுபான்மையினர் தங்கள் வழிபாட்டு முறையை கடைபிடிக்க முடியாத அவலம் இங்கே நீடிக்கிறது. இது கூடாது. அதற்காக போராடக்கூடியவர்கள் தான் சிறுத்தைகள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவ சமூகத்தினரோடும் இஸ்லாமிய சமூகத்தினரோடும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நல்லிணக்கமான உறவை பேணி வருகிறது, பாதுகாத்து வருகிறது. வாக்குகளுக்காக அல்ல, மானுடத்திற்காக, சகோதரத்துவத்திற்காக, சமத்துவத்திற்காக, ஜனநாயகத்திற்காக, சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பிற்காக. அன்பு சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக, இந்த மக்களை சந்திக்கிற அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக
நான் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உறுதியை தர விரும்புகிறேன். சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அழைத்த நேரத்தில் ஓடோடி வரக்கூடியவர்களாக சிறுத்தைகள் இருப்போம். வெறும் வாழ்த்து சொல்வதற்காக மட்டும் வரவில்லை, உங்களோடு வாழ்வதற்காக, உங்களோடு போராடுவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.